Hello everyone, welcome to Spidey World. நான் உங்க கிஷோர் கண்ணன். இன்னைக்கு நம்ம பைத்தான்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேட்டா டைப்பையும் தனித்தனியா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுல நியூமெரிக் அப்படின்ற டேட்டா டைப்பை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நியூமெரிக்ல பாத்தீங்கன்னா இன்டீஜர், ஃப்ளோட்டு, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னு 3 இருக்குங்க. அதுல இன்டீஜர் அப்படின்றது பிளெயினா நம்பர்ஸ், அதாவது ஹோல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா மேத்தமெட்டிக்கலா, அதுதான் வந்து இங்க இன்டீஜர்ஸ் அப்படின்னு கம்ப்யூட்டர் பைத்தான்ல புரிஞ்சுக்குது. ஓகேவா? அப்போ இங்க நான் என்னென்ன நம்பர்ஸ் கொடுக்கலான்னு பார்த்தா பாசிட்டிவ் நம்பர்ஸ் கொடுக்கலாம், நெகட்டிவ் நம்பர்ஸ் கொடுக்கலாம், ஈவன் ஜீரோவை கூட நான் கொடுத்துக்கலாம். அதே நெக்ஸ்ட் ஃப்ளோட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளோட்ன்றது டெசிமல் நம்பர்ஸ், அதாவது பாயிண்ட் வச்சு வரக்கூடிய நம்பர்ஸ். நம்ம டிவைட் பண்ணும்போது பாயிண்ட் வச்சு நம்பர்ஸ் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரியான நம்பர்ஸ். எக்ஸாம்பிளுக்கு இப்போ டெம்பரேச்சர் நோட் பண்ணும்போது 32.6 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ பாயிண்ட் வச்ச நம்பர்ஸ் இதெல்லாமே ஃப்ளோட்ல வரும். இதுவே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 + 2i அப்படின்ற மாதிரியான காம்பினேஷன்ஸ்ல இருக்கும். அதாவது ஒரு இன்டீஜர் கூட இன்னொரு இன்டீஜர் பக்கத்துல ஒரு இமேஜினரி எலிமெண்டோட சேர்ந்து ஒரு நம்பர் வருது அப்படின்னா அது எல்லாமே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இது வந்து மேத்தமெட்டிக்கலா அல்காரிதம்ஸ்க்குலாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. செகண்ட் டேட்டா டைப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீக்வன்ஸ் டைப்ஸ். இந்த சீக்வன்ஸ் டைப்ஸ்ல மொத்தம் 3 இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரிங், செகண்ட் ஒன் லிஸ்ட், தேர்ட் ஒன் டியூபிள். இதுல ஸ்ட்ரிங்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர்ஸ், எனி கேரக்டர், அது நம்பரா இருக்கலாம், இல்ல ஒரே ஒரு எழுத்து, ஒரு சென்டென்ஸ், எதுவா வேணா இருக்கலாம். ஆனா அது எல்லாமே ஒரு சிங்கிள் குவேட்டேஷனுக்கு நடுவுலையோ இல்ல டபுள் குவேட்டேஷனுக்கு நடுவுலையோ இருந்ததுன்னா அது எல்லாமே ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. இதுவே ஒரு கலெக்ஷன் இருக்கு, அந்த கலெக்ஷனை நம்ம ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள நடுவுல வச்சிருக்கோம் அப்படின்னா அது எல்லாமே லிஸ்டா வரும். இதுவே அந்த கலெக்ஷனை நம்ம கர்வ் பிராக்கெட்டுக்குள்ள பேரந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல நம்ம கொடுத்திருந்தா அது எல்லாமே டியூபிள்ன்ற கலெக்ஷனுக்குள்ள வரும். இதுதான் சீக்வன்ஸ் டைப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது இல்லாம அதர் டேட்டா டைப்ஸான டிக்ஷனரி, பூலியன் அண்ட் செட் அப்படின்ற 3 டைப்ஸும் இருக்கு. டிக்ஷனரின்றது எல்லாமே பேர் வேல்யூஸா இருக்கும். அது கர்லி பிரேசஸ்ல நம்ம கவர் பண்ணியிருப்போம். ஸோ கர்லி பிரேசஸ்க்கு நடுவில் ஒரு கீ ஒரு வேல்யூ, ஒரு கீ ஒரு வேல்யூன்ற பேரா இருந்ததுன்னா அது டிக்ஷனரி டேட்டா டைப் ஆகும். ட்ரூ ஆர் ஃபால்ஸா இருந்ததுன்னா அது பூலியன் டேட்டா டைப் ஆகும். சிங்கிள் எலிமெண்ட் அதே கர்லி பிரேசஸ்க்குள்ள இருந்ததுன்னா அதை செட்டாவும் பைத்தான் ரெகக்னைஸ் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் பைத்தானோட டேட்டா டைப்ஸ் கிளாஸ்ல நான் கவனிச்சது. ஸோ தேங்க்ஸ் டு காஷி இன்ஃபோடெக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு அப்படியே இந்த யூடியூப் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வர ஆரம்பிக்கும். Thank you Kashi Infotech and thanks for watching everyone. Bye.